நாமத்தினாலே கூறி வந்திருக்கிறோம் உங்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வழியிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். நாங்கள் ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். देवीन वांशिक वचने आपी संबंध आपी लेस्ती वेनवा उपति पोते हतर मेडी परिचयदी ஒன்னிலிருந்து நான் வாசிப்போம். 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் தந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இறக்கமான நல்ல ஆண்டு வரையும் நிலையத்தோடு நாங்கள் சோதரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த கத்தாவே நாளிலே நம்முடைய சமூகத்திலே நீர் கூட்டி வந்திருக்கிறதான ஒருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய நம்முடைய தெய்வீக வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியை மறைத்து நீங்கள் உண்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கு ஒப்புவித்து நடப்பதற்கு தெய்வமே நீங்கள் உதவி செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பொறுப்படுங்க வழி நடத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரிய வரைக்கும் உடைய வசனத்துக்கு தடைகள் இல்லாதபடி எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு சுவாமி உற்சாகத்தோடு உடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. இந்த காரியம் நாங்கள் பார்க்கும் பொழுது தேவ சித்தத்தை கற்றுக்கொடு தேவ சித்தத்தை கற்றுக்கொடு என்ற தலைப்புல தான் நாங்கள் இந்த நாளிலே அதனுடைய வசனத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சாரி, அப்ப ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். இப்ப இங்க நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதாம் தன் மனைவி ஏவாள் என்ற 2 பேரை நாங்கள் கவனிக்கிறோம். இவங்க 2 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சானே இவங்க 2 பேர் யார்? ஆதாமும் ஏவாளும் என்றவர்கள் யாரு? அதாவது இவருடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தானே ஆதாம் என்பவன் தானே கர்த்தருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படியையும் படைக்கப்பட்ட முதல் மனிதன். நல்ல கவனிக்கும். ஆதாம் ಕೀನಾವು ತೆಲತ ಕವದಕೀಲ ಅಪಿ ಸೊಯನ ಬಿಟ್ಟೆ ಅರ್ದೆ ದೇವಿನವಾಂಶಿ ಫಲಮುವ ದೇವಿನವಾಂಶಿಗೆ ಸ್ವರೂಪಯೇ ಏಕೆಂದ್ರೆ ದೇವಿನವಾಂಶಿ ಸ್ವರೂಪಿಂಗ್ மெவ்வாவு பலவெனி மனுஷத்தமாய் ஆதாம் கீனாவு மனுஷன். அது அப்ப நல்லா தெரியும், முதல் மனிதன் தான் ஆதாம் என்று நல்லாவே தெரியும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏவாள் என்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மனுஷனில் இருந்து தேவன் ஒரு மனுஷியாக எடுக்கப்பட்ட ஒரு முதல் பெண். எப்படி மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டதான முதல் பெண், அவள் தான் யாரு? ஏவாள். அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சானே ஏவாக்கு இன்னைக்கு நான் கவுதுக்கிற பால்னு போட்ட மனுஷியா தூள தேவின் வான்சே மனுஷ கூட අරද ඒ කියන්නේ ඔහුට භාර්යාව ඕන කරන පිණිස දෙවියන් වහන්සේ ඒ තැනතා තුල උන්වහන්සේ ගත්තා වූ තැනතා තමයි කවුද? ඒවා කියන කෙනා. හරිද? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப அந்த இடத்துல நாங்க பார்க்கும் பொழுது இந்த 2 பேரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தவர்கள். எங்க இருந்தாங்க 2 பேருமே? ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவனுடைய சமூகத்துக்குள்ள இருந்தவர்கள். தேவியன் வான்சே சமூகே ඒ කියන්නේ සිටපු මිනිස්සු තමයි ආදම් සහ ඒවා කියන්නේ මේ දෙන්නා. හරිද? ரைட். இப்ப நாங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது இப்ப இவங்க 2 பேரும் குறித்து நாங்க பார்க்கிறோம். எப்படி இவங்க இப்ப ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது இவங்க கணவன் மனைவியாக இப்ப இவங்க இணைந்து செயல்பட போகிறதான காரியத்தை குறித்து நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பாவம் செய்தாங்க. தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தபடினால தேவன் அவர்களை ஆதாம் அதாவது ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் வெளியில என்ன செஞ்சார்? போட்டு விட்டார். அப்ப நல்லா கவனிங்க. பவு கரப்பு நிசா அது ஏதேனா தேவின் வான்சே ඒදෙන් වත්තේ ඉඳලා උන්වහන්සේ එළියට මොනද කරේ? එළියට යවලා තියෙනවා. හරිද? ඒකට එළියට ආවට පස්සේ තමයි ඒගොල්ලෝ දැන් ස්වාමි පුරුෂයා අනිතක දැන් භාර්යාවලස ඒගොල්ලෝ ජීවත් වෙන්නට සූදානම් වෙනවා. அப்ப நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நாங்க பார்க்கும் பொழுது இவங்க இப்ப ஆதாம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவியை அறிந்தான் என்று சொல்லி இங்க நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த பகுதியில இது ஒரு குடும்பம் முதலாவது ஒரு குடும்பம். இவங்க தான் முதல் இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்டதான குடும்பமாக இவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க 4ஆம் அதிகாரத்துல தான் ஒரு குடும்பத்தை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். அப்ப இந்த குடும்பம் எப்படிப்பட்டவங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சார் நல்லா கவனிங்க. இவங்க பாவம் செய்து திரட்டி விடப்பட்டதான ஜனங்கள் தான். ஆனால் பாவம் செய்து திரட்டி விடப்பட்டாங்க. ஆனாலும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஜீவித்தார்கள். தேவனுடைய இரக்கத்தை பெற்றாங்க. ஏன்னா அவங்க பாவம் செஞ்ச பொழுது ஆண்டவர் அவங்களை வெறுமையா விட்டு விடாம என்ன பண்ணாங்கன்னா நிர்வாணமாக இருந்ததான அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் 2 பேருக்கும் ஆண்டவர் தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களை உடுத்து வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? அவர்களை வெளியே அனுப்புகிறார். என்ன சொன்னா ஆண்டவர் அந்த நாட்களிலும் ஆண்டவர் மிகப்பெரிய பாவம் செய்த போதிலும் அந்த மனுஷன் மீது அவர் என்ன பண்ணவர்? அவர் இரக்கமுள்ளவராகவே தான் இருந்தார். தேவன் அன்றைக்கும் இரக்கமுள்ளவர்,
இன்றைக்கும் இரக்கமுள்ளவர், நாளைக்கும் அவர் இரக்கமுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறார். நல்ல கவனி சரிதானே? அப்ப இது நான் விளங்கு நினைக்கிறேன். நல்ல பேசுறது, தமிழ்ல பேசுறது விளங்கு. நல்ல கவனிங்க. அப்ப இந்த இடத்துல இப்ப ஆதாம் என்ன செய்யறாரு சொல்லி சொன்னா, அதனுடைய மனைவியாகி ஏவாளை அறிந்தான். இது அறிந்தான் என்ற இந்த வார்த்தையினுடைய சொற்பதம், அதாவது இதனுடைய தெளிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளோடு உடல் ரீதியாக ஒன்றிணைகிறான் என்றதுதான் இதனுடைய முழுமையான அர்த்தம். தன்னுடைய மனைவியாகி ஏவாளோடு கூட அவன் ஒன்றிணைகிறான். அப்படி ஒன்றிணைகிறபடினால முதலாக அவன் ஒன்றிணைந்ததுக்கு பின்பதாக சில நாட்கள் சென்ற பின்பதாக அந்த ஏவாள் என்ற அந்த பெண் வந்து அவன் கர்ப்பவதி ஆகுகிறான். இப்படி கர்ப்பவதி ஆகிறான். அப்படி கர்ப்பவதியாகி என்ன செய்யறானா, ஒரு பிள்ளையை பெறுகிறான். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பிள்ளையை பெற்ற உடனே அந்த ஏவாள் தன்னுடைய வாயால சொல்ற அறிக்கை என்ன அப்படின்னா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க. அப்ப இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு எதிரான பாவத்தை அவர்கள் செய்த போதிலும், நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யல அப்படின்னா, அவங்க மறக்கல. அவங்க ரெண்டு பேருமே மறந்து விடல. அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு திரட்டி அடிக்கப்பட்டிருந்த பொழுதும் சாரி, அவங்க தேவன் மேல ஒரு பயபக்தி உள்ள ஒரு குடும்பமாக தான் என்ன படிக்கிறாங்க, அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, அவங்க கர்த்தரை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக அவர் இருக்கிறார். இப்ப நம்மளாம் இன்னைக்கு துரத்தி அடிக்கப்பட்டிருந்தோம்னா என்ன செஞ்சிருவோம்? நம்மள யாரும் துரத்தி அடிக்கப்பட்டு நம்ம போயிட்டு ஊரே போய் யாரை பத்தி துரத்தி தெரியும். අපි කවුරුහරි ගෙදරින් එළවල දෙමු හරිද? අපි කියලා මොනද කරන්නේ? අන්න ආවල කියලා තමයි මාව එළවල දෙන්නේ කියලා. එහෙම තිස්සේ මේ මතටම කියලා එම දිනාටම අපි මොනද කරන්නේ? අපි කියා සිටිනවා නේද? හැබැයි දෙවියන් වහන්සේගේ දිහා බලනකොට මෙතන ආදම් සහ ඒවා හරිද? ඒගොල්ලෝ වතේ ඉඳලා එළවල දෙන්නට පස්සේ ඒගොල්ලෝ දෙන්න ඇවිල්ලා ජීවත් වෙන්න පටන් ගන්නෙදී ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේ දිහා බලාගෙන උන්වහන්සේව ඒගොල්ලෝ නමස්කාර කරන කෙනෙක් ඇටියට ඒගොල්ලෝ එතන සිටින බව අපිට දකින්නට පුළුවන් වෙනවා නේද? මොනවා கவனிங்க. அப்ப என்ன பண்ற ஆண்டவன் பாத்தீங்க சொன்னா, இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வந்து இவங்க சேர்ந்த பொழுது, இவங்க ஒரு குமாரனை பெற்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தரால் நான் ஒரு மனுஷனை பெற்றேன். ஏன் இதை சொல்லுகிறார்? ஏன் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிறார்? அப்ப நீங்க இதை சரியா கவனிக்க வேண்டும். ஏன் மனுஷனை பெற்றேன் சொல்லி சொல்ற நல்ல கவனி. அப்ப மனுஷனை படைத்தவர் யார் அப்படின்னா, ஆண்டவராகிய கர்த்தர் தான் மனுஷனை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்ப படைப்பாளி யாரு? ආණ්ඩුවලාගේ දේවන් තන් පඩේපාලි සානේ සමහර වෙලාවට දැන් අපි බලනවා බුද්ධ ධර්මයේදී ඒගොල්ලෝ කියලා තියෙනවා මොකද මේ මිනිස්සු ඇවිල්ලා සත්තුන්ගෙන් ආපු කෙනෙක් තමයි මිනිස්සු කියලා සමහර වෙලාවට ඒගොල්ලෝ මොකද කියා සිටිනවා නේද? ඒ කියන්නේ என்ன சொல்ற தமிழ்ல சொல்றது வந்து பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க வந்து அப்படி. அதாவது சின்ன ஒரு மிருகத்துல இருந்து ஒரு கடல்ல இருந்து ஒரு புழு வந்து அந்த புழு கொஞ்சம் கொஞ்சமா அது பரிணாம வளர்ச்சி அடைந்து கடைசியா அது மனுஷனா வந்துன்னு சொல்லி நிறைய பேர் இது தமிழ்ல சொல்லுவாங்க. உலகில இருந்து மனுஷனா செஞ்சானா வந்தான்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே மனுஷன் அப்படியெல்லாம் வரல. ஒரு மிருகத்தில இருந்து அப்படிலாம் வரல, ஒரு புழுவில இருந்து வரல, குரங்கில இருந்து என்ன செய்யல மனுஷன் வரையில. மனுஷன் இப்படி வந்தா அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை ஒரு தனிப்பட்ட ரீதியில தன்னுடைய கைகளினால பிசைந்து, அதாவது மண்ணை பிசைந்து ஒரு மனிதனை தனிப்பட்ட ரீதியிலேயே அவர் என்ன பண்ணார், அவர் உண்டாக்கி இருக்கிறார் சொல்லி உங்களுக்கு வேதத்தில் என்ன செய்ய முடியுங்களால பார்க்க முடியும். பைபிள் දිනායේ ඇත්තටම ගෙදර ගිහිල්ලා ඔයගොල්ලෝ උපදී පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ අනිවාර්යෙන් ඔයගොල්ලෝ කියවල බලන්න. එතකොට ඔයගොල්ලන්ට තේරුම් කරගන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ තමයි මිනිස්සුව මවල තියෙන්නේ කියලා. நல்ல கவனிங்க. அப்ப இதுதான் உண்மை. அப்ப ஆண்டவர் தான் மனுஷனை என்ன செஞ்சிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். அப்ப இங்க கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்ததான ஆதாமும் ஏவாளும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாம இணைந்ததுனால இல்ல சார், நாங்க இணைந்ததுனால இல்ல, கடவுள் தான் எனக்குள்ள என்னுடைய கற்பத்துக்குள்ள மனுஷனை அவர் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அந்த முதல் மனுஷியாகிய அந்த ஏவாள் சொல்லுகிறதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நல்ல கவனி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்காதனிக்கு பெதலை இன்னும் அனேது உங்காதனிக்கு பெதலை யாரு இவரோட தருவோனே கொஞ்சம் மினிசுவா தெகல தீரும் அதே விதியே. உண்மையில நிறைய பேர் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் அப்படி பார்த்துருக்கிறீங்க? அப்ப திருமணம் முடிச்சவங்க அவங்க திருமண வாழ்க்கையில திருமண பந்தத்தில் அவங்க ஈடுபடாம இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா ஈடுபட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிள்ளைகள் என்ன செய்யல, பிள்ளைகள் இல்லை. அப்ப பிள்ளைகள் யாரால் வருகிறது? பிள்ளைகள் கர்த்தரால் வருகிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிறது. அப்ப දරුවා ඇත්තටම දෙවියන් වහන්සේකින් තමයි අපිට ලැබෙන්නේ. දෙවියන් වහන්සේ තමයි දරුවන්ව අපිට දෙන්නේ නේද? අපිට දරුවන්ව හදන්න බෑ. ඒක බොරු කතාවක් නේ. ඒක உண்மையிலே வந்து நாங்க வந்து உண்மையாவே ஒரு பிள்ளை எங்களால் உருவாக்க முடியவே முடியாது. நல்ல கவனி. அப்ப இந்த ஆதாமும் அவனுடைய மனைவியுமாகிய முதல் குடும்பம்
இவங்க என்னத்தை எங்களுக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க பாவியா இருந்தது உண்மை, பாவம் செஞ்சது உண்மை. ஆனா பாவம் செய்த போதிலும் அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை விட்டுட்டு அவங்க வெளியே போறதுக்கு என்ன செய்யல, முயற்சி செய்யல. அவங்க தேவனுடைய இரக்கத்தை நாடி இருந்தாங்க. தேவனுக்கு அவங்க நன்றி சொல்லுகிறதான குடும்பமாக இருந்தாங்க. தேவனை அவர்கள் நமஸ்கரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. தேவனை அவர்கள் ஆராதிக்கக்கூடியவர்களாக என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. நல்ல கவனிங்க. இதுதான் நீங்க எங்களுடைய இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய தெளிவான உண்மையாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப ஆகையினாலதான் நல்ல கவனிங்க, அவங்க இன்னொரு அது பிறகு இன்னும் கொஞ்ச நாள் போனது, இன்னொரு கொஞ்ச நாள் போன பிற்பாடு இன்னொரு மகனை பெற்றெடுக்கிறார். அந்த மகனுடைய பேர் என்ன? பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் தானே. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப கொஞ்ச நாள் போன பிறகு அந்த காயின் என்றதான அந்த முதல் மனுஷன் பிறந்ததான அந்த பிறந்ததான அந்த குழந்தைக்கு பிறகு இன்னொரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு பேர் வந்து ஆபேல் என்ன செய்றாங்க, அவங்க பேர் எடுறாங்க. புத்தாலது என்ன கிண்ணம் கொள்ளும் காயின் கீழே கிணி அனித ரவை கிணி கவுத ஆபேல் கீழே கிணி கிண்ணம் என்ன கிண்ணம் இது என்ன தெங் எவ்வளோ தெங் அது ஹெதினுவா பொடிக்கால இதெல்லாம் கொட்டல கோட்டை கொட்ட முடியாது வெண்ணெய் ஹெதினுவா. நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வளர்ச்சி அடைகிறாங்க. 2 பேருமே வளர்ச்சி அடைகிறாங்க. 2 பேருமே வளர்ந்து வரும் பொழுது நல்லா கவனிங்க. இப்போ முதலாவது தானே தகப்பனும் தாயுமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம் சாரே எங்களை எல்லாரையும் படைத்த படைப்பாளரை குறித்த அறிவுள்ள குடும்பமாக அவங்க இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நல்ல கவனி. பழமக்கொட்டை அது சேம என்ன சொல் குடும்பம் என்ன சொல்றது சேம பவுலனே சேம பவுலம் அது இவ்வளவு முன்னத கரண்டோனே இக்கண்ணே இது எல்லாத்தையும் படைத்தவர் சொல்ல என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நாங்கள் படைத்தவர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது வந்து அதாவது අපිව මෙව්වව. හරිද? එහෙම නැත්නම් මේ පොළොව අවසද පොළොවද මෙව්වව. දෙවියන් වහන්සේ කවුද කියන හරිද? ඒ අත්දැකීම අපිට අනිවාර්යෙන් තියෙන්න ඕනේ. ඒක පවුලට. நல்ல கவனிங்க. ஒரு குடும்பத்துக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னையும் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்த தேவனை குறித்த அறிவு அவளுக்கு இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ரெண்டாவது சாரே எந்த மனுஷனாலையும் ஒன்று முடியும். மனுஷன் வந்து கெட்டதை தான் செய்வானே தவிர மனுஷன் நல்லதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். மனுஷக்கு என்ன ஜாத்திய தீர்மானே மனுஷியோ இல்ல கவுதாவத் யாப்ப தேவால் கரான் ஓ கரண தேவால் ඔක්කොම නරක දේවල් තමයි කරන්නේ. හරිද? ඒකේ දෙන්නේ සිටින්න ඕනේ අපි. දෙවෙනි එක. ඒ නිසා හරිද තුන්වෙනි එක අපි ඇත්තටම දෙවියන් වහන්සේත් එක්ක අපි ஏத்து வேளா ஜீவத் வேணட்டு அப்படி தெரிகிற சிக்கின்றோம். நாம் எப்பொழுதுமே எங்களை படைத்த தேவனோடு கூட இணைந்திருந்து வாழக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை முறை என்ன செய்யப்பட வேண்டும், இருக்க வேண்டும். அப்ப இதுதான் மிக முக்கியம் இந்த பகுதியை நாங்கள் பார்க்கும்போது. சாரே அப்ப என்ன எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தரை குறித்த ஒரு கருத்துள்ள பிள்ளைகளாக அவங்க வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு இந்த பகுதியினால எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க. பிள்ளைகள் வளர்ந்து வந்த உடனே அந்த பிள்ளைகள் கட்டாயம் தொழில் செய்ய வேண்டும் என்பதை இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என்ன கொடுக்கிறார்கள் சொன்னா, பிள்ளைகள் என்ன பண்ணணும், பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது இவர்கள் தொழில் செய்ய வேண்டும். அது லமாய் அரி அரி தெனට ආවට පස්සේ ඒගොල්ලෝ අනිවාර්යෙන් රැකියාව කරන්න ඕනේ. රැකියාව කරන්න ඕනේ කියන බව ඒ පවුලය ඒගොල්ලන්ගේ දරුවන්ට අනිවාර්යෙන් උගන්වන්නට ඕනේ. நல்லா கவனிங்க. இது கட்டாயமா நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது முதலாவது பகுதி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனென்று சொன்னா நீங்க ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அங்க ஆண்டவராகிய தேவன் முதல் மனிதனை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்த உடனே 15வது வசனத்தில் சொல்லுகிறது வந்து, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப பலவேணி மனுஷாவு பெண்ணாவு ආදාම්ව දෙවියන් වහන්සේ ඒදෙන් වත්ත තුල ඒ කියන්නේ ගෙනාවට පස්සේ එතනදී කිව්වා අනිවාර්යෙන් මේ වත්ත ඔයා තමයි පාලනය කරන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ එයාට ලොකු රැකියාවක් දුන්නා. அப்ப முதல் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது தொழில். அப்ப அந்த தொழில் அவன் செய்தாகணும். அப்படின்னா அந்த மனுஷனுடைய பிள்ளைகள் கட்டாயம் ஒரு தருணம் வரும் பொழுது அவங்க தொழில் செய்யவே வேண்டும் என்றதை அந்த குடும்ப தலைவன் அந்த தலைவி அந்த பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கு காசுகளை கையில கொடுத்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வேலை செய்ய விடுறது இல்லை, வேலை செய்யறதுக்கு வேலைக்கு அமர்த்துறது இல்லை. கண்டபடி இன்னைக்கு சுத்த விட்டு இன்னைக்கு உலகம் இன்னைக்கு தலைகளாக என்ன செஞ்சு போச்சு, இன்னைக்கு மாறி போயிடுச்சு. දෙමාපිය මොනවද කරන්නේ? ඒගොල්ලෝගේ දරුවන්ට නිකන් සල්ලි දීලා ඒගොල්ලන්ගේ මොනවාද ඒගොල්ලන්ට තියෙන වස්තුව දීලා ඒගොල්ලෝම නිකන් මොනවද කරලා තියෙන්නේ, රස්සාදු කරන්න තමයි ඉතින් එළවලා තියෙන්නේ. හරිද? උග කය ඉතින් දරුවන්ට රැකියාව කරන්න ඕනේ, මේක තමයි ජීවත් වෙන්න ඕනේ කියන බව ඒගොල්ලෝ කියා සිටින්නේ නැහැ නේ. ඒක ලොකු වේදනාව තමයි. உண்மையிலே வந்து மிகப்பெரிய துக்ககரமான ஒரு காரியம். தேவனுடைய குடும்பம், தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தேவனை குறித்த அறிவு இருக்க வேண்டும்.
சரி, இரண்டாவது நாங்க வளர்க்கிற பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அந்த பிற்பாடு அந்த பிள்ளைகள் தொழில் செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவது பகுதி செய்கிற தொழில் மூலமாக நாங்க செய்கிற வேலையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ආශිර්වාද என்ன சொல்றது? ඒ කියන්නේ අපි රැකියාව කරනකොට රැකියාවල් වලින් අපිට ලැබෙනා වූ ආශිර්වාදය පළමු කොට අපි දෙවියන් වහන්සේට හරිද දෙවියන් වහන්සේව ගරු කරන පිණිස උන්වහන්සේට අපි පඬුරු ලෙස ඒක අපි පඬුරු දෙන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ මෙතනින් சந்தானம் කරලා තියෙනවා. அத நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க முதல்ல வேலை செஞ்சு கிடைக்கிற ஆசீர்வாதமான எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தேவனுக்கு காணிக்கைகளாக கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் மிக தெளிவாக இந்த இடத்துல என்ன செய்தார்கள் காட்டியிருக்கிறார். இது யார் காட்டுகிறது? இந்த குடும்பம், இந்த ஆதாம் இந்த ஏவாள் என்ற முதல் குடும்பமே ஆண்டவருக்கு, அதாவது வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் வேலையினால் வரக்கூடிய சகல ஆசீர்வாதத்திலும் ஆண்டவருக்கு அவங்க என்ன பண்ணணும்? அவங்க காணிக்கை கொடுக்கணும். இந்த காணிக்கை என்றது எங்களுக்கு என்னத்தை காட்டுதல் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ எப்படிப்பட்ட தொழிலும் செய்யலாம், ஆனால் நீ தேவனை நமஸ்கரிக்கக்கூடியவனாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ඕනම රැකියාව කරන්න පුළුවන්. හැබැයි කොච්චර ලොකු රැකියාව වුණත් කමන්නේ. හරිද? හැබැයි එක එකිනෙක දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්නට, දෙවියන් වහන්සේව අඳුර ගන්නට අවශ්‍යයි කියන බව මේ පවුල් අය ඒගොල්ලන්ගේ දරුවන්ට ලස්සනට කියා සිටිලා තියෙනවා කියන බව අපිට දකින්නට පුළුවන්. நல்ல கவனி. உண்மையிலேயே வந்து ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த முதல் குடும்பத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இவங்களுக்கு வேதம் கையில் இருக்கவில்லை. சத்திய வேதம் என்ன செய்யலாம் கையில இருக்கவில்லை. யாரும் அவங்களுக்கு போதிக்க இல்லை. அப்ப அவங்களுக்கு யார் போதித்தது? முதலாவது தெய்வமே நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களுக்கு அந்த அருமையான காரியத்தை என்ன செய்கிறார் வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். சாரி, அப்ப நல்ல கவனி. இப்ப இந்த பலி என்று சொல்லும் பொழுது இந்த காணிக்கை, அதாவது காணிக்கை கொண்டு போறான்னு சொன்னா இது என்ன அர்த்தம் அப்படி சொன்னா நல்லா கவனிங்க. பன்றுக்கு நிர்வாகியானே ඒක මොනවාද? ඒක අපිට හරියාකාරයෙන් අපි ඒක දෙන ගන්නවා නම් අපි සේම දෙනාම දෙවියන් වහන්සේව, ඒ කියන්නේ අවසත් පොළොවත් මෙව්වව දෙවියන් වහන්සේව අපි අඳුරගෙන උන්වහන්සේට நமස්கார කරන්න ඕනේ කියන බව තමයි දෙවියන් වහන්සේ අපිට මෙතනදී සඳහන් කරලා තියෙනවා. நாங்க கட்டாயம் நாங்க என்ன பண்ணணும்னா, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை குறித்த அறிவை நாங்கள் அடைந்ததுக்கு பின்பதாக அவரை நாங்கள் ஒவ்வொருவரும் சதானே கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதித்தே தீர வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த பகுதிகளுக்கு என்ன செய்கிறது சுட்டிக்காட்டு. அப்ப எத்தனை பேர் நம்ம குடும்பங்களா இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நாங்கள் நல்லா கவனிக்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படி, நீ வந்து படித்து வளர்ந்து பெரியாளா வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது நீ கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தொழில் செய்ய வேண்டும். நீ செய்யக்கூடிய தொழிலிருந்து வருகிற வருமானத்தின் மூலமாக நீ கட்டாயம் உன்னை படைத்தவரை, உனக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை நீ கனம் பண்ணுவதற்கு சதானே நீ ஆயத்தமாக வேண்டும். அப்படி நீ கனம் பண்ணுகிறாய் என்பதற்கு அடையாளமாய் நீ செய்ய வேண்டியதுதான் என்ன அப்படின்னா, உன்னுடைய காணிக்கைகளையும் ரசமபாங்களையும் கத்திற்கு நேராக என்ன செய்யணும்? நீ கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக இந்த பகுதிகளால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. ரைட், இப்ப நடந்து சில நாள் சென்ற பின்பு කාලයක් ගියා. මේ තමයි කියලා තියෙන සඳහන් කරලා තියෙන්නේ ටික කාලයක් ගියා. ඒ කියන්නේ ටික කාලයක් ගියා කියන්නේ எத்தனை ஒரு ரெண்டு கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு சமுதாயம் உருவாகி வந்துருச்சு. ஒரு பெரிய சமுதாயம் உருவாகி வந்துருச்சு. இப்போ ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்படுகிறவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய கூட்டம் என்ன செஞ்சாங்க வந்து இப்போ எழுப்பி இருக்கிறாங்க. நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. அப்போ அந்த நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ முதல் மனுஷன் பிறக்கிறான், ரெண்டாவது ஒரு தம்பி ஒருத்தன் பிறக்கிறான், அடுத்தடுத்து பிள்ளைகள் என்ன செய்யறாங்க வந்து பிறந்து கொண்டிருக்கிறாங்க. பிறந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் தான் இப்போ இவங்களும் வளர்ந்து இவங்க ஒரு வேலையை செய்து அந்த இப்போ வேலை செய்து ரெண்டு பேர் ரெண்டு விதமான வேலை செய்யறாங்க. காயின் என்ன வேலை செய்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தை பயிரிடுகிறவனாக அவங்க விவசாயியாக விவசாயம் செய்ய ஆரம்பிக்கும். பலவினி மனுஷியா ஏற்கனவே காயின் கீனாவு புத்கலியா யா தோரகத்தாவு ரெக்கியாவு அடுத்த முன்னாது கோபிய கிளஸ் யா யாகி ಸೇವೆ ಪಟಾಂಗ ಇವಾಗ ದೇವಿನಿಯಕ್ಕೆ ನಮ್ಮ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಏನು சொல்றது ஆடு மாடு என்ன அர்த்தம் ಎಲುವು ಇವಾಗ ಸತ್ತು ಹದಂಡ ಯಾ ಮೇ ಮುಗದ ರೆಕಿಯಾವ ಸುರಾಗನೆ ಯಾಗಿ ಮಾಗಿ ಯಾ ಏಕಾಗನಿ ಅನು itu tiga kali lagi ada pasti ada ding hukum ding patangga ikan patangga te same rekiawal wali unga ஆசீர்வாதியே எங்களோ அதேக்கா. அப்ப என்ன கொஞ்ச நாள் போன பிற்பாடு செஞ்ச வேலையில எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கண்டாங்க. கண்டதுக்கு பிறகு என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, இப்ப கட்டாயம் நான் என்ன செய்யணும், ஆண்டுக்கு பணி செலுத்துறதுக்கு கொண்டு போக வேண்டும். அப்ப அந்த நேரத்தில் படிப்பீடம் இருந்துச்சா? அந்த காலத்தில் படிப்பீடம் இருந்துச்சா? அந்த காலத்தில் படிப்பீடம் இல்லை. அப்ப எப்படி அவங்க பணி செலுத்தி இருப்பாங்க? எப்படி பணி செலுத்திருப்பாங்க? என்ன மாதிரியான பணி செலுத்தி இருப்பாங்க? சரி, ஏகாலி கோவில புனரத்தி புனாது ඒකයි බලමු පළවෙනි මනුෂ්‍යෝනේ දෙවියන් වහන්සේ මේව පළවෙනි මනුෂ්‍යෝ. එතකොට ඒ කාලේ කොවිල මොකක් කරලා තිබුණාද? ඉතින් කොහොමද දෙවියන් වහන්සේ කියලා ඒකට நமஸ்காரம் කරන්න පුළුවන්? அப்ப என்ன இது எப்படி காட்டுறது பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து ஆதாம் என்றதான அந்த முதல் மனிதன் மூலமாக தான் அதானே இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செஞ்சிருக்க முடியும். இதற்கு நாங்கள் சிந்திக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, ஆதாம் என்ற முதல் மனிதன் மூலமாக தான்
ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியதான ஒரு காரியத்தை அவங்க நினைச்சிருப்பாங்க, செய்திருப்பாங்க. ஏன் பலවෙනි මිනිස්යාව ආදාම්ගෙන් මාර්ගයෙන් තමයි දෙවියන් වහන්සේව நமஸ்கார කරන්නට හේතුවක් තියෙන්නේ. මම கல்பனை කරන්නේ. உண்மையா அந்த நேரத்தில் அப்படித்தான் இருந்திருக்கணும். சாரி, நல்லா கவனிங்க. அப்படி அந்த நேரத்தில் தான் கொண்டு போகும்பொழுது என்ன நினைச்சு சொன்னா, சென்ற பின்பு சானே என்ன நினைச்சு, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். இப்ப நல்லா கவனிங்க. இந்த ஆராதனை என்பது, இந்த பலி என்பது, சானே இந்த கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு போற பலி என்பது நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய விருப்பத்துக்கு நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. யாருடைய விருப்பத்துக்கு? நம்முடைய விருப்பத்துக்கு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. මගේ කැමත කියලා ඒ කැමතට ඒ කැමත අනුව මම දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්නට බෑ. ඒ රහස පොළොවත් මෙව්වම දෙවියන් වහන්සේට කැමතක් තියෙනවා. උන්වහන්සේව කෙනෙක් කොහොමද යාඥක නමස්කාර කරන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ තුල තමයි අදහස තියෙන්නේ. අපි තුල නෙමෙයි ඒක තියෙන්නේ. உண்மையில வந்து ஆண்டவரை ஆராதிப்பது வந்து எங்களுடைய காரியம் அல்ல, எங்களுக்கான விருப்பம் இல்லை. தேவன் படைத்த மனிதனுக்குள்ள படைத்த தேவனுடைய விருப்பம் இருக்கும், எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவரை ஆராதிப்பதுன்றது நம்ம விருப்பத்துக்கு எல்லாம் கடவுள் என்ன செய்யறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை. கொஞ்சம் நன்றி சொல்லும் பொழுது ஜெபிக்காதீங்க. நான் பலத்தை சொல்லியிருக்கேன். நான் ஜெபிக்க போவாதீங்க. நன்றி சொல்ல போனீங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து நீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நினைச்சு நன்றி சொல்லுங்க. முதலாவது நீங்க ரட்சிக்கப்பட்டது மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்கு வந்தது மிக முக்கியம். இதெல்லாம் தேவ கிருபையால உங்களுக்கு கிடைச்சது. அப்ப நீங்க நன்றி சொல்லணும் கர்த்தருக்கு. அப்ப நன்றி சொல்லும் பொழுது ஜெபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சரி, ஜெபிக்கிறதுக்கு டைம் வேறையா போட்டுருங்க. நன்றி நீங்க சொல்லும் நன்றி சொல்லும் எல்லாருக்கும் தெரியணும். நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தெரியும். நல்லா கவனி. அப்ப இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம். அப்ப என்ன நடக்க பிடிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு கொண்டு போகக்கூடியதான காணிக்கை என்பது என் விருப்பத்துக்கு கொண்டு போறது அல்ல. தேவனுடைய விருப்பம் அந்த காணிக்கை மேல எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்ப நல்லா கவனிங்க. தேவனை ஆராதிப்பதற்காக தேவ சமூகத்துக்குள் நுழையக்கூடிய ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ආණ්ඩවරේ උමක මුඹதாக நான் පාවි. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට අපි ඇතුල් වෙන වෙලාවේදී එම විනාඩියම අපේ හදවතේ තියෙන්න ඕනේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. ඔබ වහන්සේ පවිත්‍ර වූ සුද්ධ වූ දෙවියන් වහන්සේ. ඒ නිසා ඔබ වහන්සේගේ ඉදිරියේදී මම පවෙක් ලෙස සිටිනවා කියන ඒ හදාස, ඒ හදවත අපිට තියෙන්නට අවශ්‍යයි. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து யாரு? மம பவுகாரி. மம பவுகாரி. දෙවියන් මම පව්කාරී. මම සුද්ධ කෙනෙක් සුද්ධ தெனக்கு නෙමෙයි මම. ஆனா நான் பாவி. நான் ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷன் கிடையாது. நீங்க தான் பரிசுத்தர். இப்படின்ற இந்த சிந்தனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய சமூகத்துக்குள்ள வந்து நுழையும் போதே அது இருக்க வேண்டியது அவசியம். நல்லா கவனி. அப்ப நான் பாவி என்றதை நான் எப்படி தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துவேன் அப்படின்னா, நான் செலுத்துகிற பலியினூடாக தான் பாவி என்பதை என் தேவனுக்கு முன்பாக நான் அறிவிக்க முடியும். பலியே அப்படியா? இல்லை பலியே இல்லை, பூஜாவனே. මම දෙවියන් වහන්සේට පූජාව කරනවා කියන්නේ ඒකින් අපි දැනගන්නේ මොකද්ද? මම පෞකාරයෙක් කියන බව අපි එමෙතිසෙම දෙවියන් වහන්සේ ඉදිරියේදී අපි කියා සිටින්නට අවශ්‍යයි. ඒතකොට දෙවියන් වහන්සේගේ පාමුලට අපි යන විට අපි කොයි වගේ යන්න ඕනේ? அப்ப நான் எப்படி ஒரு அடையாளத்தை தேவனுக்கு காண்பிக்கலாம்? நல்ல கவனி. எப்படி ஒரு அடையாளத்தை காண்பிக்கலாம்? சரி, அப்ப நான் பாவியா இருக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 21வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ரைட். देवी यीशु पान से मुनद करे आदाम की भार्यावटाई अरे तोल उड़े डेलिया डेलिया क्या तोल उड़े तो सत्तुंगी अमवली हदपू एंदुम एंदुम ये किलो तमाई मेकिंग संगा करते हैं क्या नहीं मैं दिन नाम पालमुकुट मैं दिन ना कोमत इटी एगुल्लो எப்படி இருந்தாங்க निर्वस्त्र வைத்தியாக किलो एगुल्लो එතකොට දෙවියන් වහන්සේ මොනවද කරේ? ඒගොල්ලන්ට අම වලින් හරිද? ඒ කියන්නේ සත්තු කියන අම ගන්නවනම් කොහොමද ගන්නෙ? ඇතරම සතුන්ව මරන්න ඕනේ. සතුන්ව මරලා තමයි අම ගන්න ඕනේ. ඒතකොට ඒ සතුන්ව මරලා තමයි දෙවියන් වහන්සේ අම අරගෙන ඒ අම වලින් තමයි එදුම් මේගොල්ලන්ට දීලා දෙවියන් වහන්සේට ඒ කියන්නේ මේ මිනිස්සුන්ට දෙවියන් වහන්සේ ඒ කියන්නේ ඒක පූජා කරලා එන උරුතු විචාර කරලා එන උරුතු විචාර කරලා එන
எந்த ஊர் எந்த ஊர் அப்ப உண்மையில வந்து ஒரு தோல் எடுக்கணும் எப்படி எடுக்கலாம்? ஒரு மிருகத்தை கொண்டுட்டு தான் என்ன செய்யலாம்? தோலை எடுக்கலாம். அப்படித்தான் தோலை எடுத்து ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். நல்ல கவனி. அப்ப அவங்க தேவனுடைய கிருபையினாலதான், தேவனுடைய இரக்கத்தினாலதான் தானே அவங்களுடைய நிர்வாணத்தை அவங்க மூடிக்கொண்டாங்க. நல்ல கவனி. அப்ப அவங்க முன்னாடி மூடின நிர்வாணம், அது நிர்வாணத்தை மூடிப்படையாங்க. கொலைகள் அச்சியில் தச்சான வந்து மூடிக்கொண்டாங்க. மூடிக்கொள்ளப்படையது தானே. அவங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய நிர்வாணத்தை மூடுகிறார். அப்ப பாவத்தை மூடுகிறார். அப்ப දෙවියන් වහන්සේ තමයි අපේ පාපය වහන්න පුළුවන් ලෙස අපිට පාපය වහන්න බෑ අපිට. அதனால கவனிங்க, எங்களுக்கு அந்த பாவத்தை மூடுறதுக்கு எங்களுக்கு முடியும். சத்தத்தை எங்களுடைய பாவத்தை என்ன செய்ய முடியும்? மூட முடியும். அப்ப தேவனிடத்தில், தேவனுடைய சமூகத்துக்கு நாங்க போகும் பொழுது நாங்க அவருக்கு கொண்டு போகக்கூடியதான நாங்க காணிக்கைகள் நம்முடைய நமஸ்கார பலி எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அது உயிர் உள்ளதாக இருக்க வேண்டும். உயிர் உள்ள பலி. எப்படி? உயிர் உள்ள திருப்பலியாய் என் உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாட்டு படிக்கிறாங்க இல்லையா? உயிர் உள்ள பலி அப்படின்னு அர்த்தம். අපි පූජා කරනවා නම් අපි දෙවියන් වහන්සේගේ පාමුලට අපි දෙවියන් වහන්සේ ගෙන ගන්නවා නම් කොහොමද අපි එතනට යන්න ඕනේ? අපි ජීවමාන වූ පූජාවක් ලෙස අපිව දෙවියන් වහන්සේට පත් කරන්නට අවශ්‍යයි. நல்ல கவனி. அப்ப நம்ம உயிருள்ள பலியாக தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்க போக வேண்டும். அப்ப இப்ப இங்க இருக்கிற மரக்கறிகள்ல உயிர் இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா மரக்கறிகள்ல உயிர் கிடையாது. அது மட்டும் இல்லாம சானே ஆண்டவர் வந்து முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் அந்த உடையை கொடுக்கும் பொழுது ஒரு கொலையை பண்ணுகிறார். அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மிருகத்தை அடிக்கிறார், மிருகத்தை கொல்லுகிறார். அப்ப கொல்லப்படக்கூடிய ரத்தம் சம்பந்தப்பட்டதான பலிதான் தேவன் விரும்புகிறதான பலியாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப தேவன் விரும்புகிற பலி என்ன அப்படின்னா உயிர் உள்ள பலி. அந்த உயிர் உள்ள பலி எப்படிப்பட்டதா இருக்குன்னா அது ரத்தம் சிந்துகிறதான பலியாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதுதான் நீங்க நாங்க பார்க்கணும். நல்ல கவனி. අමක් ගන්නවනේ එතරම් සත්තුන්ව මරන්න ඕනේ. සත්තුන්ව මරනවා කියන්නේ සත්තුන්ගේ ලේ අනිවාර්යෙන් මේ පොළොවට මොනද වෙන්නේ? ලේ வெகுරුනවා නේද? ලේ வெகுරුනවා. அப்ப உண்மையிலே வந்து அங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்ப ரத்தம் சிந்தப்படத்தக்க ரீதியில தான் தேவனுடைய நமஸ்காரம் இருக்கணும். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரே நான் வந்து பாவியாக இருக்கிறேன், உமக்கு எப்பொழுது நான் பாவியாக இருக்கிறேன், நீ ஒருவரே பரிசுத்தமுள்ள தெய்வமாக இருக்குது, உண்மை பரிசுத்தத்தோடு தான் நான் என்ன செய்யணும்? உங்களை நான் ஆராதிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருக்குமே அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயம், ரெண்டு பேர் தான் இல்ல, இவங்க ரெண்டு பேர் தான் நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடைந்தவர்கள். அப்ப என்ன சில நாட்கள் சென்றுச்சு அது. அப்ப ரெண்டு பேரும் முதிர்ச்சி அடைஞ்சவங்க. இந்த முதிர்ச்சி அடைந்த ரெண்டு பேருக்கு தான் பலி செலுத்தும்படியான ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க. இவங்க தான் பலி செலுத்துறதுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுதுதான் இவங்க செய்ய வேண்டிய கொண்டு போக வேண்டிய காணிக்கைகள் எப்படி கொடுக்கணும் சொன்னா தங்களுடைய விருப்பத்துக்கு அல்ல. இப்ப என்னுடைய விருப்பத்துக்கு நான் கடவுளை நான் நமஸ்கரிக்க வேணும், தேவனுடைய விருப்பத்துக்கு நான் அவரை ஆராதிக்க வேண்டும். சத்தம் யாரும் நல்ல கவனிங்க. මගේ කැමැත්ත අනුවින් නෙමේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අනුවින් අපි දෙවියන් වහන්සේව நமஸ்கார කරන්නට அவசியம். இதுதான் இங்க மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சரி. அப்ப காயின் அங்க காணிக்கைகளை கொண்டு வரும்போது தன்னுடைய விருப்பப்படி கொண்டு வருகிறான், தன் விருப்பப்படி கொண்டு வருகிறான். ஆபேல் காணிக்கையை கொண்டு வருகிற பொழுது இங்க எங்களுடைய பாவத்தை மூடுவதற்காக ஆண்டவராகிய தேவன், நல்ல கவனிங்க, இந்த ரெண்டு பேருக்குமே கற்றுக் கொடுக்கப்பட்ட கற்பித்தல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சரிதானே? ඒගොල්ලෝ දෙන්නටම දෙමාපියෝ උගන්වන කොහොමද? ඉතින් අපි ඒ කියන්නේ එලිවෙල්ලින් සිටපු වෙලාවේ අපිට දෙවියන් වහන්සේ සත්තුන්ව මරලා තමයි අපිට එදුම් අඳින්න දුන්නේ. එතකොට මගේ අපි දෙන්නගේ පාපයේ දෙවියන් වහන්සේ තමයි වෙව්වේ. හරිද? ඒතකොට දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේදී අපි දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නට යනකොට අපි මේ විදිය තමයි අපි දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්න ඕනේ කියලා දෙන්නටම ඒගොල්ලෝ දෙන්නම උගන්වනවා. நல்ல கவனிங்க. அப்ப எங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் நிர்வாணமாக இருக்கிற பொழுது எங்களுடைய பாவங்களை மூடுவதற்காக ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொண்டு அந்த மிருகத்தின் மூலமாக தான் எங்களுடைய பாவத்தை மூடி என்ன ஜனாண்டு வந்து வெளியே கொண்டு வந்தார். நல்ல கவனி. அப்ப நீங்களும் தேவனுக்கு நமஸ்காரம் பண்ணுகிற பொழுது இப்படிதான் பண்ணணும்னு படிச்சு கொடுத்தாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தம் கேக்குதா? நான் பேசுற எல்லாத்தையும் கேக்குதா? நான் பேசுற எல்லாத்தையும் கேக்குதா? பின்னுக்குள்ள கேக்குதா நான் பேசுறது? உத்தர காது இல்லையா? நான் பின்னு பேசுறது கேக்குதா? நல்ல கவனிங்க. சரி. அப்ப ஆண்டவரை நமஸ்கரிப்பதற்காக நிச்சயமாக ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு அறிவை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு பகுதி தான். அது கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சரி. அது மட்டும் இல்லாம நல்லா கவனிங்க, நமஸ்காரம் பண்ணுவது என்பது என்னுடைய விருப்பத்துக்கான நமஸ்காரம் இல்லை, அது தேவனுக்கு பிரியமான நமஸ்காரமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும்.
சார் நல்ல கவனி. இப்போ எல்லா வீட்டுக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா பிள்ளைகள் அதை சரியான முறையில் கேட்டு என்ன செய்யறதில்லை, செயல்படுகிறது இல்லை. எல்லாரும் இங்கே கவனிங்க. பிள்ளைகளை சரியான முறையில் சிலர் கேட்டு நடைமுறைப்படுத்திக் கொள்றது இதான் மிகப்பெரிய ஒரு காரியம். அப்போ தேவனுக்கு முன்பதாக தேவனை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தேவ பயம் முக்கியமாக இருக்கணும். தேவ பயம் முக்கியமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ அந்த தேவ பயம் இல்லாமல் தேவ சமூகத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ இந்த காயின் என்றவன் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, அவன் தேவனை குறித்து எந்த ஒரு பயமும் அவனுக்கு என்ன செய்யல. அவனுக்கு காயின் என்ற பலவெளி மனுஷியா பலவெளி தருவாட திவின்வான் சிரித்தியா பயனெத்தி தினத்தாரு பயனெத்தி தினம் ஏன்னு சார் அருது දිවිනවාන් සේ මම මේ විදිහට තමයි නමස්කාර කරන්නේ කියන හරිද? ඌගේ කැමැත්ත ලෙස දෙවියන් වහන්සේට පූජාව කරන්නට ඌ කියනවා. ඒ පූජාව දෙවියන් වහන්සේ පිළිගත්තේ නැහැ. நல்லா கவனிங்க. நான் என்னுடைய விருப்பத்துப்படி கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லிட்டு வர்ற யாருடைய ஆராதனையையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க. தானே மாறாக ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஆராதனை விருப்பமோ அந்த விருப்பத்தை தான் அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆராதனை தான் அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்வார். அப்போ ஆபேல் என்றவன் என்ன பண்ணான்னா, அதை முடிஞ்சா கொஞ்சம் சத்தம் வராங்க. அப்போ ஆபேல் என்ற மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானே உடனடியாக என்ன செய்யறான், ஆண்டவருக்கு பிடிச்ச பலியை கொண்டு போகிறான். ஆண்டவருக்கு பிடிச்ச பலியை கொண்டு போகும்பொழுது அந்த பலியை ஆண்டவர் பிரியமாக என்ன செய்யறாரு, ஏற்றுக்கொள்வார். அப்போ முதலாவது என்ன பண்றாரு அப்படின்னா, நல்ல கவனிங்க, வாசிப்பாருங்க. தானே ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். என்ன சொல்லுங்க, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். முதலாவது පළමු කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ අභිමුඛයේදී මාව පිළිගන්නවා. එතකොට තමයි මගේ පූජාව පිළිගන්නේ. පළවෙනි එක මාව දෙවියන් වහන්සේ මොකද කරන්න ඕනේ, පිළිඅර ගන්න ඕනේ. ඊට පස්සේ තමයි මගෙන් මම දෙන්නා වූ පූජාව දෙවියන් වහන්සේ පිළිගන්නේ. ඒක පිළිගන්නේ. ඔව්. முதலாவது வந்து ஆண்டவர் என்னை முதல் அவர் என்ன பண்ணணும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது தான் என்னுடைய நமஸ்காரத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். நல்ல கவனி, முதலாவது கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டாதான் என்னுடைய பலியை கர்த்தர் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். அப்ப நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, என்னை கர்த்தர் முதலாவது ஏற்றுக்கொண்டாரா, அளவுப்பட்ட மாவ දෙවියන් වහන්සේ පිළිගත්තද කියලා ඉස්සලා මම මාව පොලිසි කරන්න ඕනේ. என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, தேவனுடைய நமஸ்கார වෙලාව දෙවියන් වහන්සේගේ நமஸ்கார වෙලාව 10 මාරයි. අපි එතුරු වෙන්නේ කීයටද? சரியா 10:30க்கு ஆண்டவருடைய ஆராதனை ஸ்டார்ட். நாங்க எத்தனை மணிக்கு உள்ள வர்றோம்? அப்ப என்னை கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்கிறாரான்றது அவசியம். நல்ல கவனி, முதலாவது என்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்பது அவசியம். அப்ப நான் சரியான நேரத்தை சரியான காரியத்தை நான் கர்த்தருக்கு நான் கொடுத்தாதான் முதல் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார். அது මම හරි ආකාරයෙන් හරි වෙලාවට දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට මම යන්න ඕනේ. එතකොට තමයි දෙවියන් වහන්සේ මාව පිළිගන්නේ. ඊට පස්සේ තමයි මගේ පූජාව දෙවියන් වහන්සේ පිළිගන්නේ. அப்ப நான் வந்து சரியான நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறது இல்லை, சரியா சரியானது தேவனுக்கு கொடுக்கிறது இல்லை. அது விලාව දෙවියන් වහන්සේට දෙන්නෙත් නැහැ, හරිදී දෙවියන් වහන්සේට දෙන්නෙත් නැහැ. ඒක දෙවියන් වහන්සේ මාව කොහොමද පිළිගන්නේ? அப்ப நான் சரியானதை கர்த்தருக்கு சரியான நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியானதை கர்த்தருக்கு என்ன செய்யறது, கொடுக்கறதும் இல்லை. எப்படி கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார், என்னுடைய பலியை கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? நல்லா கவனிச்சு பாருங்க. என்னுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பத்தின் படி நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்ப இதை யார் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, කවුද මේක උගන්වන්නේ? දෙමාපියෝ තමයි ඔවුන්ගේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ ගැන උගන්වන්නට අවශ්‍යයි. அப்ப பெற்றோர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதானே, பெற்றோர்களே டைமுக்கு வரல, பெற்றோர்களே நாங்கள் தேவ சமுத்திரங்களை பார்க்க முடியல, தானே பெற்றோர்களே தேவ சமுத்திரங்களை பார்க்க முடியல, அவங்களே சரியான டைமுக்கு தேவ சமுத்திரம் என்ன மாட்டாங்க, வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி தங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பாங்க? அவங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க முடியாது இல்லையா? நல்லா கவனிக்கும் போது எனக்கு தெரியும், என் ஆண்டு வரை கொடுக்கும். அவங்க அந்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க, நான் படித்து கொடுக்குறேன். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு கடவுளை குறித்த அறிவு கிடையவே கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளை கடவுளை குறித்து அறிகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரே எண்ணத்தில் இருக்கிறாங்க, ஒரே வேலை, தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அதிகமான டைம் எடுப்பாங்க. ஆனால் தேவனை குறித்த காரியங்களை டைம் என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இந்த காரியத்தில்
ஒன்று ஆதாம்ட பக்கம் பிள இருந்திருக்கணும், இல்லாட்டி ஏவாள் பக்கம் பிள இருந்திருக்கும். அதனால தான் காயின் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளிடத்தில் பழி செலுத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்கான், போயிருக்கான் இல்லையா. இது ரெண்டு பேரும் ஏதாவது விஷயத்துல சாரி ஆண்டுக்கு பழி செலுத்தக்கூடிய காரியங்களில் அவங்க செயல்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பல பத்திரிகை பேர் சொல்லப்படவில்லை. ஆனால் ஒன்று தெரியுது, ஆண்டவரை குறித்து அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த காயின் என்பவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனையை அவன் செய்கிறதுனால பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி, දෙමව්පිය කියලා තියෙනවා හැබැයි දරුවා අවියාකාරයෙන් දෙවියන් වහන්සේව පිළිවෙලකට නැතුව දෙවියන් වහන්සේට බය නොකී තමයි දෙවියන් වහන්සේගේ පාමුලට යන්නේ. ඒක තමයි දැන් මේ කාලේ සිද්ධ වෙන්නේ. இப்போ இப்பொழுது இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல கத்தோலிக்க சமூகத்துக்கு வரும்பொழுது அநேக கத்தோலிக்கத்துல பயம் இல்லை. பயம் இல்லாம தான் தேவ சமூகத்துக்கு என்ன செய்றாங்க, வர்றாங்க. ரைட், நல்லா கவனி. இப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளுமே ஒருத்தர் வந்து கடவுளுடைய பழியை வந்து ஒருத்தருடைய பழியை கத்தரை ஏற்றுக்கொண்டால், ஒருத்தருடைய பழியை கத்தரை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ காயின் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டான், தள்ளப்பட்டுட்டான். அப்போ நான் இதில் நாங்கள் என்ன விலகி கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிதானே, இப்போ அப்பா அம்மாவுடைய பாவம் பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. அப்பா அம்மாவுடைய பாவம் வந்து பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கப்படும் நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம். இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்னிலையில் செய்த பாவத்தினுடைய அகோரம் எப்படிப்பட்டது, அந்த பாவம் எப்படிப்பட்டது என்பதை தானே அந்த தாய் தப்பு ரெண்டு பேரும் உணரும்படியாக தானே அந்த பாவம் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே கேட்கப்பட்டது என்றதை ஒரு அடையாளபூர்வமாக நாங்கள் இந்த பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி, දෙමව්පියෝ சேம පාපයට හරිද, පාපයට මුණ දෙන්නේ කවුද, දරුවෝ තමයි මුණ දෙන්න වෙන්නේ දෙමව්පියෝ කරන දේවල් වලට. එහෙම කියලා දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් සඳහන් කරලා තියෙනවා. அதாவது பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல விசாரிப்பேன்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த காரியத்தை பாருங்க, ஆண்டவர் 10 கட்டளையாக மோசே மூலமா கொடுப்பதற்கு முன்பதாகவே என்ன செஞ்சுக்கிறார் அப்படின்னா, இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல முதல் குடும்பமாகிய ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு எதிராக செய்த பாவத்தினுடைய அந்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல கர்த்தர் விலப்பண்ணி காண்பிக்கிறதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி, அதானே பலி செலுத்த வந்தாங்க உண்மை, ஆபேலும் பலி செலுத்தினார். ஆனால் ஆபேல் பலி செலுத்தினார், தேவன் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவன் கொல்லப்பட்டான் என்றும் நாங்கள் அதை என்ன செய்யறோம், நாங்கள் பார்க்கிறோம். அவன் கொல்லப்படுகிறான். யாரால் கொல்லப்படுகிறான், தன்னுடைய சகோதரனாலேயே கொல்லப்படுகிறான். நல்ல கவனி, දෙවියන් වහන්සේම ආව පිළිගත්තා ඒක තමයි. හැබැයි පිළිගත්තාවු තැනතාව ඔහුගේ සහෝදරයාම මරලා දානවා කියන බවත් මම මේ පරිච්ඡේදය තුළ අපිට කියවන්නට පුළුවන්. நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆனால் அவன் கொல்லப்படுகிறான் என்பதை நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க, மனிதன் மேல தேவன் வச்சிருந்த அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்பதை இந்த தாயும் தகப்பனும் உணர வேண்டும் என்பதை தான் தேவன் அங்கே தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். இப்போ நம்ம பிள்ளைங்க மேல ரொம்ப அன்பா இருக்கும், பிள்ளைங்க மேல அன்பா இருக்கும். ஏமா நீங்க சேர்ச்சுக்கு வரல, நீங்க பிள்ளைங்க காய்ச்சுங்க அதனால வரல. ஏமா நீங்க சேர்ச்சுக்கு வரல, பிள்ளை ஸ்கூலுக்கு கூட்டி போகிறதுனால எனக்கு என்ன செய்ய முடியாமல் போச்சு, சேர்ச்சுக்கு வரலாம். இப்போ நாங்கள் முதலாவது இடத்தை யாருக்கு கொடுக்குறோம், பிள்ளைக்கு கொடுக்குறோம். பலவெளி ஸ்தானியை காட்டுறது என்ன, தருவன்றது என்ன, அப்படி දෙවියන් වහන්සේට දෙන්නේ නැහැ. හරිද? අපි ආනවනේ කොයිද කොහොනගේ අද දෙවියන් වහන්සේගේ මේ කියන්නේ දෙවියන් දකින්නද තිබුණේ නැහැ. මොනද හේතුව කිව්වම නේ මම බබාට සනිප නැහැ, බබාව ඉස්කෝලේ ගෙනිච්චා ඒ වෙන් කියලා මොකක් හරි කතාව අපි කියනවා. இன்னைக்கு இதான் நிலைமை இருக்கிற வாழ்க்கை. நாங்கள் முதல் காரியத்தை யாருக்கு கொடுக்கணுமோ கடவுள் கொடுக்கணும், கொடுக்கறது கிடையாது. அப்போ முதல் படைக்கப்பட்ட மனிதன் மேலே அந்த மனுஷியின் மேலே தேவன் எவ்வளவு அன்பாக இருந்தார் என்பதை அவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஒரு பெற்றோரை போல என்னுடைய பெத்த புள்ள மேலே நான் எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கணுமா இருந்தால், நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு முன்னிலையில் அவங்க மரணிக்கப்படுகிற பொழுது, மரணத்தை அவர்கள் அடையும் பொழுது தான் உங்களுக்கு அந்த மரணம் என்றால் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். நல்ல கவனிங்க, அது ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். දෙවියන් වහන්සේ පළවෙනි මිනිසුන්ට දෙවියන් වහන්සේ දුන්නා වූ කොන්දේසිය මොකද්ද? මේ என்ன சொல்றது, இந்த பழத்தை என்ன கனிගෙන என்னது මේ පළතුරු ගෙඩිය ඔය කෑවොත් කාපු දවසේ ඔය මරණයටපත් වෙනවා කියන බව දෙවියන් වහන්සේ ඒගොල්ලන්ට කොන්දේසිය දුන්නා. හරිද? එතකොට ඒගොල්ලෝ මොනවද කරේ? දෙවියන් වහන්සේට කිසි බයක් නැතුව
ගෙඩිය අරගෙන මොනද කරේ ඒගොල්ලෝ? ඒක කේවා. කේවම මේගොල්ලෝ මරණයටපත් වෙනවා කියලා කිව්වානේ. ඒත් මේගොල්ලෝ දෙනම මරණයටපත් උනේ නැහැ. நல்லா கவனிங்க. இப்போ நீ செத்து போகணும்னு சொன்னார் ஆண்டவர், இந்த கனியை சாப்பிட்றனால சாகுன்னு சொன்னார். ஆனால் 2 பேரும் சாகலை. அப்போ மரணத்தை குறித்த பயம் அவங்களுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. அவங்க 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 சாப்பிட்டாங்க, சாப்பிடணும்னு சாகுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ மரணம் என்றால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை கர்த்தர் யாருக்கு காட்ட விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மரணம் என்றது எப்படிப்பட்ட கொடூரம் என்பதை அவங்க அறிய வேண்டும் என்பதற்கான ஒரு காரியத்தை 4ஆம் அதிகாரத்தில் செயல்படுத்தி காட்டுவதை எங்களால் பார்க்க முடிகிறதா இருக்கிறது. நல்ல கவனி. මරණයගෙන ඒ පළවෙනි මිනිස්සුන්ට දන්නේ නැහැ. හැබැයි මරණය කියන්නේ ඒකෙන් මරණයටපත් වෙනවා නම් ඒකේ භයානක තත්ත්වය කොහොමද? හරිද? ඒකෙන් දුක් වීම කොහොමද කියලා ඒගොල්ලන්ට දෙවියන් වහන්සේ දන්වන්නට පිණිස තමයි මෙතනදී මේ ඒ කියන්නේ මෙතන මේදී දෙවියන් වහන්සේ ඉෂ්ට කරන දේවල් අපිට දකින්නට පුළුවන්. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எனக்கு மரணம்னா என்னன்னு தெரியும். அந்த மரணத்தினுடைய பிரிவு என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மரணத்தினுடைய வேதனை எப்படின்னு எனக்கு தெரியும். இது 2 பேருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியாது. நல்ல கவனி. இப்ப பழி செலுத்தினவனு சாகுறான், சரிதானே? அது பழி தேவனால் பழியை ஏற்றுக்கொள்ளப்பட்டவனு சாகடிக்கப்படுகிறான், சரிதானே? இவனும் சாபத்துக்குள்ளான மனுஷனாக என்ன செய்யப்படுகிறான். இப்ப சாபிக்கப்பட்ட மனுஷன் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும், சாகிற மனுஷன் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும் என்றதையும் உங்க 2 பேரும் பார்க்க வேண்டும். இப்படி ஆண்டவர் எப்படி பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார், எப்படிப்பட்ட பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் எங்களை பழி வாங்குகிற தெய்வம் அல்ல, மாறாக எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். நான் செய்தது பிழை என்பதை தேவன் எனக்கு உணர்த்துவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஏன்னா அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சாரி நீங்க வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அப்ப அது என்ன அர்த்தம்? சிங்கள்ட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் நம்ம? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு என்ன அர்த்தம்? यापत क्रियाव मम क्रियाकरण नेत्तं ඒ කියන්නේ යාපත් දේවල් මම කළොත් මට තව යාපත් දේවල් මට දකින්නට පුළුවන්. හරිද? මම කිසි යාපත් දේවල් මම කරන්නේ නැතුව මම ඒ කියන්නේ කරන දේවල් ඔක්කොම නපුරු දේවල් කරන්නේ. නපුරු දේවල් කරගෙන ඉඳලා හරිද? මම බලාපොරොත්තු වෙන්නේ මට යාපත් දේවල් ලැබෙන්න ඕනේ කියලා. ඒක වැරදි කියලා දෙවියන්ට පෙන්නන්නේ. சரி, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இந்த கேள்வி காயினுக்கு மாத்திரம் இல்ல, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சேர்த்து கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறார், நீ நன்மை செய்திருந்தா உனக்கு மேன்மை இல்லையோ? நல்லா கவனிச்சு பாருங்க. நாங்கள் இதை குறித்து கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் நாங்கள் இதை குறித்து படிப்போம். நல்லா கவனி. சாரி, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு தேவனுடைய குடும்பம், சாரி தேவனுடைய குடும்பம் என்ன அறிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அறிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், என்னை படைத்த தெய்வம், என்னை படைத்த தெய்வத்தால் தான் நான் உன்னை பெறுகிறேனே தவிர என்னாலே எதுவுமே என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு அறிவு, தேவனை குறித்த அறிவு உள்ள ஒரு குடும்பமாக அவர்கள் இருக்க வேண்டும். அதானே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெறுகிற எல்லா காரியங்களும், ஒரு பிள்ளை பெற்றாலும் சரி, உள்ள மூலமாக வரக்கூடிய சில காரியத்தை கண்டாலும் சரி, அவர்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக அவங்க என்ன செய்யப்பட வேண்டும், அவர்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எப்பொழுதுமே தேவனை குறித்த அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தானே நான்காவது, தேவனை எந்த விதமாக ஆராதிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய விருப்பத்துக்கு அமையதான் தேவனை ஆராதிக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் என்னுடைய விருப்பத்தின்படி தேவனுக்கு நான் ஆராதனை என்ன செய்யக்கூடாது என்பதை இது தெளிவாக நான் என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆராதனை பலி மிகவும் மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு முன்பதாக அது என்ன செய்யக்கூடாது, நசல் கொண்டதாக தானே, அது சும்மா என்ன சொல்றது இந்த ஒச்சம் கொண்டதாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உயிருள்ள பலியாக தேவனுக்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பலி செலுத்த வேண்டும். இதை நாங்கள் பெற்றோர்கள் என்ன பண்ண வேண்டும், பிள்ளைகள் நாங்கள் என்ன தெளிவாக என்ன செய்யணும், நாங்கள் கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்போ ஆகவே சாரே இன்றைக்கு நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவன் சாரே இவர் தான் அப்படின்றத கற்றுக் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவ குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் முதலாவது அமைய வேண்டும். நாங்கள் தான் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை சரியான பாதைக்கு என்ன செய்யணும், வழி நடத்த வேண்டும். பெற்றோர்கள் அதை செய்ய தவறுவாங்களா இருந்தால் அந்த பெற்றோரை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் தேவன் மேலே சரியான பயம் என்ன செய்யாது, வராது. சரியான பயம் ஒரு நாளும் வராது. அப்போ பயம் இல்லாமல் ஏனோ தானு சொல்லி தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக வந்து இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காயினை போல அடிக்கப்படக்கூடிய நிலைமை அவங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிடும். அதனால பெற்றோர்களாகி நீங்கள் நேரத்துக்கு கடவுளுடைய சமூகத்துக்கு வந்துடுங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். දෙමව්පිය වෙන්නව ඔබ හරි වෙලාවට දෙවියන් වහන්සේගේ දේව මේට සහභාගී වෙනට ඔයගොල්ලෝ
දෙනගන්න අවශ්‍යයි. එතකොට තමයි දෙවියන් වහන්සේ ඔබව ඉස්සෙල්ලාම පිළිගන්නේ. ඊට පස්සේ තමයි හරිද? ඒ කියන්නේ ඔගොල්ලෝ දෙවියන් වහන්සේ දිහා බලලා යාඥා කරනවා නම්, ඔගොල්ලෝ පූජාව කරනවා නම්, ඒ පූජාව දෙවියන් වහන්සේ පිළිගන්නේ. அப்போ நல்ல வேலைக்கு கொடுங்க. அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஆராதிக்கிறோமா, நாங்கள் பலி செலுத்துறோமா, அந்த பலியை கர்த்தர் எங்களிடத்தில் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். அப்போ முதலாவது என்னை ஏற்றுக்கொண்டால் தான் என்னுடைய ஆராதனையை கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். அப்போ அவருக்கு பிரியமானதை நான் சரியாக செய்ய வேண்டும். தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவ பயத்தோடு கூட வர வேண்டும். அப்போ இதில் நான் சரியாக செய்கிறதை என் பிள்ளைகள் காண வேண்டும். என் பிள்ளைகள் அதை கண்டாதான் அந்த பிள்ளைகளுக்கு தேவன் மேல ஒரு பயம் வருமே தவிர அந்த பிள்ளைகள் தேவனால் அடிக்கப்படாத நிலைமையில அவங்க தக்க வைக்கப்படுவாங்க. நாம தவறானதை செய்வோமாயிருந்தா எங்களுடைய பார்வையில நீ செய்யறது பெலதான் அப்படின்றத உனக்கு உணர்த்தி வைக்கும்படியாகவும் உன் பிள்ளைகளுக்கு உணர்த்தி வைக்கும்படியாகவும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில காரியங்களை செய்து காண்பிப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நீங்க. அப்ப மரணம் என்றால் என்ன, மரணத்தினுடைய கொடூரம் என்றால் என்ன, அதனுடைய துக்கம் எப்படி இருக்கும், அவருடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதை அறியாத